ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான இமேஜஸ் வந்து எப்படி வந்து நம்ம டிசைன் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி இமேஜஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால வந்து கரண்ட்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமுக்கு பின்னாடி ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த யூடியூபுக்கு பின்னாடி பேனர் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான நிறைய கிராஃபிக் இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல வந்து சோசியல் மீடியால வந்து ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்படி வந்து உங்களோட ஃபேஸ் வந்து இந்த இமேஜஸ்ல வந்து வைக்கிறது. இப்போ வந்து இந்த ரெண்டு இமேஜ்லயும் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வச்சிருக்கேன்னா, இந்த மாதிரியான இமேஜஸ்ல வந்து எப்படி வந்து உங்களோட ஃபேஸை வந்து வச்சு எடிட் பண்றது, ஸ்வாப் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்குன்னா நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த bing.com/create அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதுல ரெஃபரன்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் bing.com/create நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணா எனக்கு இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் வருது. வந்து நம்ம ChatGPTல எப்படி இந்த மாதிரி ஏதாவது ப்ராம்ப்ட் எழுதி வந்து நம்ம அதுகிட்ட ஏதாவது கேட்போம்ல, அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜஸையுமே வந்து இங்க நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து தான் கேட்க போறோம். அந்த ப்ராம்ப்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 வகையான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். இது ரெண்டையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரியான அனிமேஷன் இமேஜ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஃபுல்லா முடியறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுல ஏதாவது ஒரு இமேஜ் வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்றதுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் நீங்க போற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா நீங்க வந்து இந்த இமேஜ்ல வந்து உங்களோட ஃபேஸை வைக்கிறதுக்கு நீங்க இன்னொரு வெப்சைட் போற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த remaker.ai இந்த வெப்சைட் போற மாதிரி இருக்கும். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து சர்ச் பண்றேன். இந்த வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று அப்லோட் இமேஜ், இன்னொரு அப்லோட் ஸ்வாப் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்லோட் இமேஜ்ல நீங்க வந்து அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிருப்பீங்களா, அந்த கிராஃபிக் இமேஜ், அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்லோட் ஸ்வாப் இமேஜ்ன்றதுல உங்களோட இமேஜஸ் இருக்கும்ல, அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து உங்களோட ஃபேஸ் மட்டும் ஃபோக்கஸ் ஆகுற மாதிரியான இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களோட இமேஜஸ் வந்து அதுல வந்து மாறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா அந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து எனக்கு இந்த வெப்சைட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். ஜஸ்ட் வந்து இந்த பிங் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ப்ராம்ப்ட் எழுதி இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ண போறீங்க. அடுத்ததான் வந்து இந்த remaker.ai என்ற வெப்சைட் வந்து நீங்க உங்களோட ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க. அந்த மாதிரி வந்து நீங்க சிம்பிளா வந்து இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்லயுமே வந்து நீங்க சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல பாய்ன்றதுக்கு பதிலாக நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா கேர்ள்ன்றதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல சேருக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்துக்கலாம். யூடியூப் பதிலாக ட்விட்டர்னு கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். வியரிங் சூட்டுக்கு பக்கத்துலேயே நீங்க வந்து ஒருவேளை ரெட் சூட் அந்த மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா வியரிங் ரெட் சூட்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில சேஞ்சஸ் வந்து இந்த ப்ராம்ப்ட்லயே வந்து நீங்க மாத்திக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரியான இமேஜை வந்து உங்களுக்கு இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கைஸ், கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது போல இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.